திமுக அரசு கூப்பன் வழங்குகிறோம் என்ற பெயரில் தனியார் கம்பெனி நடத்துகிறது என மும்பை கோளிவாடா தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணக்குடியில் பாஜக தேர்தல் காரியாலயம் திறக்கப்பட்டது. மும்பை கோளிவாடா தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ்செல்வன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பாலகிருஷ்ணனுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன், தாராவி பகுதியில் எப்படி தன்னை போன்ற தமிழரை வெற்றி பெற செய்ய வைத்தார்களோ அதேபோன்று இங்கும் அவர்கள் பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஸ்டாலின் இலவசம் என்ற பெயரில் கூப்பன் வழங்குவதாக கூறி தனியார் கம்பெனி நடத்துகிறார் என குற்றம் சாட்டினார். காவி கூட்டங்கள் என்ற பெயரில் தொடர்ந்து இந்துக்களை இழிவுபடுத்தி வரும் திமுக தலைவர் ஸ்டாலின், இந்துக்களிடம் ஓட்டுக்காக திமுகவினர் கையேந்தக்கூடாது என கடுமையாக விமர்சித்தார். இவங்கெல்லாம் இங்கே உள்ள ஜனநாயகம் செத்து போச்சு. நாங்கள் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல. ஜனநாயக விடுதலை வேண்டும், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும் சொல்லி லட்சக்கணக்கான பேர் டெய்லி வராங்க. இவங்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு இருக்கு. இவங்க தாராவி பகுதியில் ஓட்டு போடுறாங்களோ போடலையோ இங்கே கண்டிப்பாக ஓட்டு போடுவார்கள். இவங்களெல்லாம் நான் பேசி நம்மளோட தாய பிள்ளைகளாக இருந்து இங்கே எப்படி வேலை செஞ்சீங்களோ அதே மாதிரி திரு ஐயா வேட்பாளர், தாமரை வேட்பாளர், ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக வாங்கன்னு டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஊராக கிராமமாக போய் வேலை செய்வோம். திரு நயினார் சொல்லிக்கிட்டு இருக்கார், இந்த தெருமுனை பிரச்சாரம், அந்த தெருமுனை பிரச்சாரம். அதே மாதிரி அண்ணாமலை கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்துருக்காரு. இவங்க வழியில் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் அவர்கள் வழியில் அது மாதிரி எத்தனை கூட்டணி இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஜனநாயகம் வளர வேண்டும், மீண்டும் தமிழகத்தில் மக்களாட்சி வர வேண்டும். அந்த மக்களாட்சி வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும். இந்த இலவசங்களை சொல்லி 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுப்போம், ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, டிவி வாங்குங்க, 8000 ரூபாய்க்கு என்னென்ன வாங்குங்க, தாய்மார்கள் 1000 ரூபாய் சொல்லி ஏமாத்தினது மாதிரி இந்த கூப்பனை கொடுத்து விஜி பன்னீர்தாஸ் கம்பெனி மாதிரி ஆக்கிட்டாங்க. டிஎம்கே அரசாங்கம் ஒரு கம்பெனி கிடையாது, விஜி பன்னீர்தாஸ் கிடையாது. அவர் ஒரு ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். அவர் நல்லது பண்றாரா கெட்டது பண்றாரா, முதலமைச்சருக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த கூப்பன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து அவர் மரியாதை அவரே கெடுத்துக்கிறாரு. இந்துக்களை புறக்கணிக்கிறார். காவி கூட்டம் சொல்றாரு. நான் முதல்ல பேசின மைக்கில் சாமி கும்பிடுறது என்னுடைய உரிமை, என்னோட சுதந்திரம். நான் ஐயாவளி சாமியும் கும்பிடலாம், திருச்செந்தூர் முருகனையும் கும்பிடலாம், பழனி முருகனையும் கும்பிடலாம், தர்காவுக்கு போகலாம், எங்கெங்கே வேணுமோ நான் போகலாம். அது என்னுடைய உரிமை. அதை தடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அதை பேசுறதுக்கே உனக்கு உரிமை கிடையாது. அப்படி பேசினா நீனு காவி வேட்டி கட்டிக்கிட்டு துண்ணூறு பூசிக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு காவி கூட்டத்துக்கிட்ட ஓட்டு கேளுன்னு உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ காவி கூட்டத்தை திட்டுறது, அதுக்கப்புறம் இந்த காவி கூட்டத்துக்கிட்ட ஓட்டு பிச்சை கேட்கறது எதுக்கு? ஓட்டு பிச்சை கேட்க வரக்கூடாது. காவி கூட்டத்தை திட்டுற ஆளு, சாமி கும்பிடுறது பிடிக்காத ஆளு. காவின்னா தூய்மை, காவின்னா தேசபக்தி, காவின்னா தெய்வ பக்தி, காவின்னா டிசிப்ளின், காவின்னா நேர்மை. இந்த காவியை திட்டுறதை இதோட விட்டுருங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.